வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, வெங்கடேசா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தா, பகவத பிரியா கோவிந்தா, கோவிந்த ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தராஜன் அலையஸ் கோந்து சத்தமாக பாடிக்கொண்டே குளித்து துண்டோடு வெளியில் வந்து கையோடு துவைத்த தன்னுடைய வேஷ்டியையும் மற்றும் உள்ளாடைகளையும் கசங்கள் இருக்கக்கூடாதென உதறியவாறே அந்த 3 படுக்கையறை கொண்ட அபார்ட்மெண்ட்டின் ஹால் வழியே பால்கனி சென்றார். போகும்போது பாதி கண்கள் மூடி அனுபவித்து பாடிக்கொண்டிருந்ததால் எதிரே கையில் டமரா டம்ளரில் சுட சுட காஃபியை கொண்டு வந்து கொண்டிருந்த மருமகளை அவர் கவனிக்கவில்லை என்றாலும் கௌசல்யா கவனித்து ஒதுங்கினாள். மாமாவை பார்த்து முகத்தில் இளநகை அரும்ப ஒரு க்ஷணம் கண்ணை மூடி அந்த கோவிந்தாவில் தன்னை தொலைத்தவள் மறுகணம் அங்கே சோஃபாவில் பொறுமையற்று தன் கையில் இருந்த பானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தன்னுடைய கணவன் வரதராஜனின் சிவந்த முகம் தென்பட அவரிடம் சென்றாள். அந்த சிவப்பை கோபத்தினால்தான். அந்த சிவப்பை இறக்கும் பொருட்டு அவரிடம் சாந்தமாக, மாமா ரொம்ப நல்லா பாடுறார் இல்லைங்க, இப்போ இருக்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் அந்த காலத்திலேயே மாமாவுக்கு கிடைச்சிருந்தா திரைப்படத்துல பாடி புகழ் பெற்றிருப்பார். என்ன குரல் என்ன குரல், ஏங்க ஒண்ணுமே சொல்லல நீங்க. அது என்னவோ அந்த வெண்கல குரல் உங்களுக்கு வரலை என்ற கணவரின் அப்பாவை ஸ்லாகித்து பேசுவதாக எண்ணிக்கொண்டு தன்னை அறியாமலேயே கணவரின் குரலுக்கு ஒரு குட்டு வைக்க அந்த சிவப்பு கூடியது. இதற்குள் கோவிந்தா கோவிந்தா என்று மீண்டும் ஹாலில் பிரசன்னமாகிய பூலோக கோவிந்தராஜன் துண்டோடு அந்த மூங்கில் மற்றும் குஷன் போடப்பட்ட சோஃபாவில் உட்கார வரது அவரை சினத்துடன் பார்த்தார். என்னடா முறைக்கிற? ஏன் இதுல நான் உட்காரக்கூடாதா? என் பென்ஷன் பணமும் இதில் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. அது என்னவோ வாஸ்தவம்தான். அதாவது திருடன் வந்தால் குஷனை பார்க்க மாட்டானாம். அவசரத்துக்கு உதவ என்று ஒரு குஷனை பிரித்து மருமகளை தன்னுடைய மாதாந்திர பென்ஷனில் ஒரு கணிசமான தொகையை அதில் தான் பதுக்கி வைக்க சொல்லி இருக்க மாமா சொல் தட்டாத கௌசியும் அதையே மாதா மாதம் சிரத்தையுடன் செய்தாள். எதற்கு என்று இவர்களுக்கு மண்டை குடையும். ஏனென்றால் முதல் மாதம் வைத்த அதே தொகையை வெளியே எடுத்து அடுத்த மாதமும் அதே தொகையை ஆனால் வேறு நோட்டு வைப்பார்கள் இருவரும். மேலும் இதுதான் பணப்புழக்கம் என்றும் ஒரே அடியாய் அடித்து விடுவார். இது அவர் வாதம். அது உங்களுக்கு நினைவில் இருக்குதாப்பா? அப்படின்னா அப்படியே வா, ஈரத்துண்டோட இந்த துணி குஷன்ல உட்காருவீங்க. உங்க பணம் அப்புறம் மொட்டை மாடியில தான் காய வைக்கணும், நம்ம கௌசி போடுற வத்தலோட. அதெல்லாம் நீ பார்த்த அந்த 3வது கண் பார்வையோட சூட்லயே காஞ்சு போயாச்சு. அப்படி இல்லாட்டி போனா கூட கவலையே இல்லை. ஏமா மருமகளே சொல்லு, நாம் என்ன அதை அப்படியேவா வைக்கிறோம்? அதை அந்த ஜிப்லாக் பேக் 2ல போட்டு பத்திரப்படுத்தி தானே வைக்கிறோம். அம்மாடி மருமகளே, எனக்கு பெட்ரோல் எங்க? கேட்டுவிட்டு நன்றாக காலை மேலே மடக்கி உட்கார்ந்தவாறு, நந்தமுகுந்தா கோவிந்தா, நவநீத சோரா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா என்ற பாட்டை தொடர வரதுவுக்கு புதிதாக 4வது கண் கூட முளைக்க ஆரம்பித்தது. அவசர அவசரமாக உள்ளே இருந்து என்னவோ மராத்தான் ரேஸில் கடைசி கயிறை தொட்டுவிடும் நோக்குடன் வந்தது போல ஓடி வந்த கௌசி அவர் மேலே பேசும் முன், இந்தாங்க மாமா உங்க பெட்ரோல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், உங்க குரல் அவ்வளவு நல்லா இருக்குன்னு மாமா. நான் கூட டிவிக்கு எழுத போறேன். அது என்ன, ஜூனியர் சூப்பர் சிங்கர் மட்டும் வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி திறமையை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக
சீனியர் சூப்பர் சிங்கர் போட்டி வைக்கணுமாமா என்றாள். உள்ள எங்க பூட்டி வச்சிருக்கார்? அதான் காத்தால எழுந்ததிலிருந்து பாடி எங்க உசிரையெல்லாம் வாங்கறாரே. ஏன்பா, என்னோட வேலை என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? நான் LICல அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர்னு உங்களுக்கு தெரியும் தானே? தோ இப்பதான் ஒரு புது ஏஜென்ட் அவன் கூட கேன்வாஸ் பண்ண ஹெல்ப்புக்கு வர சொன்னான்னு ஒரு கேஸ் விஷயமா கிளம்பும் போது அச்சானியமா கோவிந்தா கோவிந்தான்னு பாடுறீங்களே, அப்ப போன காரியம் எப்படி உருப்படும்? காட்டமாகவே வினவினார். கோந்து வாயை திறக்கும் முன் ஒரு படுக்கை அறையின் உள்ளே இருந்து தூக்க கலக்கத்துடன் கையில் போர்வையுடன் ஹாலில் உதித்த அந்த வீட்டின் கடைக்குட்டி சுப்ரஜா எனப்படும் சுஜிக்குட்டி நேரே அப்பாவிடம் வந்து சலுகையுடன் அவர் மடியில் தலை வைத்து படுத்து கண்களை மூடிக்கொண்டே, அப்படி கேளுங்கப்பா, எனக்கு கூட இன்னைக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. கார்த்தாலிருந்து கோவிந்தா கோவிந்தான்னு எனக்கு என்னவோ உள்குத்து வச்சு சொல்ற மாதிரி இந்த தாத்தா பாடினா எப்படி இருக்கும் என்ற முதல் மனுவை தாக்கல் செய்தாள். கையில் நைக்கி ஜாக்கிங் ஷோவுடன் அங்கே அடுத்த மனுதாரராகிய பிருத்விராஜன் எனப்படும் ராஜ் அப்போது அடுத்த பெட்ரூமிலிருந்து வெளியில் வந்து காட்சியளித்தான். இடையில் ஷார்ட்ஸ், மேலே ஒரு சாயம் போன நீலமா இல்லை கருப்பா என்று சொல்ல முடியாத ஒரு ஷர்ட் சகிதம் காலையில் எழுந்தும் கூட புத்துணர்ச்சியுடன் கம்பீரமாக காட்சியளித்த மகனை பார்த்த கௌசியின் கண்கள் பாசத்தை கொட்டின. நேரே வந்தவன் மற்றும் ஒரு தனி இருக்கையில் உட்கார்ந்து, நீங்க பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் அவர் வெளியில வந்தப்புறம்தான் இந்த கானாமிர்தம் காதல விழுது. எனக்கு திருப்பள்ளி எழுச்சி தினமும் இதுதான். அதுவும் தாத்தா காலங்காத்தால 5:30 மணியிலிருந்து இந்த கோவிந்தாவை கூப்பிடுறதால எனக்கு தூக்கத்துல கூட ஏதோ திருப்பதி தேவஸ்தானம் பஸ்ல மலையில போற மாதிரி ஃபீல் வந்து தினம் தூக்கத்திலேயே மோஷன் சிக்னஸ் தான் என்று வறண்ட குரலில் சொல்ல, மகனும் அவர்கள் சைடு பேசுவதை பார்த்த கௌசி முறைக்க அவன் கண்டுகொள்ளவே இல்லை. அது மோஷன் சிக்னஸ் இல்ல பேராண்டி, அது லூஸ் மோஷன் சிக்னஸ். எனக்கு வயசான காலத்துல இந்த தொல்லையெல்லாம் வந்தா நீயும் அந்த கோவிந்தாவை தாண்டா கூப்பிடுவ. நான் இருக்கனா இல்லையோ அப்போ நீ சொல்றத பார்க்க. மா மருமகளே, நீ எனக்காக சொல்லிக்காமி என்று சொல்லிவிட்டு பேத்திப்புறம் திரும்பி, ஏ குட்டி, என்ன தூக்கம்? ஒரு டாக்டர் இப்படி தூங்கினா உன்னோட நோயாளி எல்லாம் நிரந்தரமா தூங்க வேண்டியதுதான். இத பாரு, என் மருமகளை எனக்கு முன்னால எழுந்து குளிச்சு பளிச்சுன்னு இருக்கா. அப்புறம் என்ன சொன்ன? இன்னைக்கு சர்ஜரியா? அப்ப நான் பாடின போது எழுந்து படிக்க வேண்டாமா? நீயும் சேர்ந்து பாடு குட்டி, அப்பதான் அந்த கோவிந்தா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். குரல் சீரியஸாக இருக்க கையோ பேத்தி முதுகை வருடி கொண்டிருந்தது. பண்ணுவான் பண்ணுவான். அங்க என்னோட சீனியர் டாக்டர் நாராயணன் எல்லாத்துக்கும் மேல ஆப்பு வைக்க இருக்கார். நான் போய் இந்த பாட்டை பாடினா எனக்கு முதல்ல ராஜு சொல்ற TTC பஸ்ல வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பாரு சொல்றாராம் யோசனை என்ற முணுமுணுத்த பேத்தியின் பேச்சை இந்த காதில் வாங்கி அந்த காதில் வெளியே விட்டவர் மகன் புறம் திரும்பினார். ஏண்டா வரது, என்னமோ லேட்டாச்சுன்னு உன் பொண்டாட்டிய சத்தம் போட்ட, இப்ப குட்டி வந்து படுத்ததும் டைம் இருக்கோ என்று நக்கலாக கேட்க, தாத்தா பல்லை கடித்தாள் பேத்தி. என குட்டின்னு சொல்லாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்றது? பாருங்கப்பா, இப்படித்தான் அன்னைக்கு ரோட்ல ராஜோட பைக்ல வரும்போது என்னை என் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து நடு ரோட்ல என்ன ஏய் குட்டி ஏய் குட்டின்னு சத்தமா கூப்பிட்டாருப்பா. மானமே போச்சு. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் நக்கலா சிரிச்சு, பாரு, பைக் ஓட்டிட்டு போறது பேரனோ என்னவோ, அவனே டீசெண்டா போறான். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்த பெருசோட ரவுச பாரு, இந்த வயசுல காலேஜ் குட்டி கேக்குதுன்னு அசிங்கமா பேசினாம்பா. முறைத்த பேரன் பேத்தி அண்ட் மகனை டீலில் விட்டவர், டேய் வரது, என்ன சொன்ன? போன காரியம் உருப்படாதா? ஆமா, நீ பெரிய வாழ்க்கையை காப்பாத்த போறப்பாரு. இதுல அச்சானியம்மா வேற நான் கோவிந்தா சொல்றேனா? ஏமா மருமகளே, இவன் ஏஜென்ட்டா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து டெவலப்மெண்ட் ஆபீஸரா இருந்தப்பவும் சரி இப்பவும் சரி இவனோட நான் இதே கேன்வாஸ் பார்க்க போனதில்லையா என்ன? இவன் தொழில்ல ஒருத்தர்கிட்ட போய் முதல்லையே நீங்க நாளைக்கு செத்து போயிட்டா இல்ல உயிரோட இல்லைன்னா அப்படின்னு ஆரம்பிக்கணும். ரொம்ப சுபமா பேச்ச ஆரம்பிப்பான் பாரு. இதுல பேச வந்துட்டான். இவன் அப்படி சொன்னதுமே மாற பிடிச்சவங்களும் இருக்காங்க,
விரட்டி அடிச்சவங்களும் இருக்காங்க. இதுல கோவிந்தான்னு நான் அந்த பரந்தாமனை கூப்பிடக்கூடாதாமே? ஏண்டா நிதானமா பேசுற? கிளம்பு நீ, உன்னோட புண்ணிய வேலையை பார்க்க என்று மகனையும் வார வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு எழுந்த கௌசியை முறையே மற்ற மூவரும் முறைத்தார்கள். உடனேயே சிரிப்பை நிறுத்தியவள் மறுபடி கிச்சனுக்குள் செல்ல பின்னாடியே கோந்துவின் குரல் தொடர்ந்தது. அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நினைச்சு உன்னை பெத்தாளோ அம்மா. அட போகும் இடம் ஒண்ணுதான், விடுங்கடா சும்மா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? முறைத்த மற்றவர்களை அலட்சியம் செய்து அந்த இருக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து ராஜை பார்க்க அவன் அதற்குள் ஷூவை மாட்டிக்கொண்டு எழுந்து கொண்டான். கூடவே மனமின்றி மகளின் தலையை வருடிய வரது, குட்டிமா எழுந்து கொடா, அப்பாக்கு நேரமாச்சு என்று சொல்ல அவள் ஒரு கண்ணை திறந்து தாத்தாவை பார்க்க அவர் ஒன்றும் பேசாமல் எழுந்து வந்து வரது காலி செய்திருந்த இடத்தில் உட்கார உள்ளிருந்து வந்த கௌசி அவர் மடியில் ஒரு டர்க்கி டவலை போடவும் சுஜி சௌகரியமாக அவர் மடியில் தலை வைத்தாள். சுஜி சுஜி சரியா வச்சுக்கோடா, கீழே விழப்போற. பாசத்தில் தோய்ந்து வந்த தாத்தாவின் வார்த்தைகளை கேட்டவள் ஒரு கண் திறந்து கொண்டு, ப்ளீஸ் கால் மீ குட்டி தாத்தா, அவுட் சைட் நோ குட்டி, இன்சைட் ஆல்வேஸ் யுவர்ஸ் அண்ட் ஒன்லி யுவர்ஸ் குட்டி என்று கண் சிமிட்ட இந்த பாச பிணைப்பை வாசலில் இருந்து பார்த்த ராஜும் வரதுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து, இது உருப்படாத கேஸ் என்று தலையை ஆட்டி கொண்டு செல்ல தாத்தா கையில் இருந்த காஃபியை வாங்கி குடித்த மகளை பார்த்து சிரித்தாள். அங்கு வந்த கௌசி பேத்தியை மடியில் வைத்தவாறே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, வாசந்தி மகனை ராமனை என்று மெதுவாக பாட ஆரம்பித்த கோந்து மருமகளின் கண் ஜாடையை பார்த்து பாட்டை டக்கென்று நிறுத்த அவர் பாட ஆரம்பிக்கும் போதே காதுகளை கையால் பொத்தி கொண்டிருந்த சுஜி, நான் கிளம்புறேன், கோந்து தாத்தா காலத்து பாட்டு பாட ஆரம்பிச்சாச்சு, வெயிட், உங்க தாத்தா காலத்து பாட்டு, மீ எஸ்கேப், நீங்களோ உங்க அருமை மருமகளும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க என்று கையை ஆட்டி மிரட்டி விட்டு தன் அறைக்குள் புகுந்தாள். அம்மா, இன்னும் 20 நிமிஷத்துல வந்துடுவேன், என்னோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் ரெடியா எடுத்து வை என்று சொல்லிவிட்டு சென்றவள் தலையை மட்டும் நீட்டி, மா ஹெல்ப் ஏதாவது வேணும்னா என்று ஆரம்பிக்க வருவது தெரிந்த கௌசி அவளையே கிண்டலுடன் பார்க்க பேத்தி பொறுப்பாக கேட்பது கண்டு தாத்தா வரப்போவது தெரிந்தும் பூரிக்க, வேணும்னா கோந்து சும்மாதானே இருக்கார், அவர்கிட்ட கேளு, கோந்து ப்ளீஸ், இந்த உங்க குட்டிக்காக நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க தானே, எனக்கு ஓட்ஸ் என்று கத்திவிட்டு மறைந்தாள். மடி மருமகளே, அதை எவன் கண்டுபிடிச்சானோ அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு குட்டின்னு கூப்பிடணும். எவன் தின்னுவான் அத? கண்ணு, எனக்கு முருகலா 2 மைதா தோசை போட்டு கொடுமா, தொட்டுக்க அந்த வத்தல் மிளகாயும் பூண்டும் வச்சு போன வார செய்தியே சட்னி அதை செஞ்சுடு. சரியா வாய் நமங்குது, நமக்கெல்லாம் காரசாரமா சாப்பிட்டு பழக்கம், என்னங்கிற நீ? இந்த கடைசி 2 வரி தனக்காக இல்லை என்று தெரிந்த கௌசி அதற்குள் கிளம்ப தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் கை வைத்த கோவிந்தராஜன் அங்கே ஷர்ட் இல்லாததால் ஹாலில் மாட்டியிருந்த தன்னுடைய மறைந்த மனைவி பத்மாவின் போட்டோவின் முன்னால் வந்து நின்று அவளை பார்த்து கேட்டு கொண்டிருந்தார். மனதில் ஒரு வெறுமை சூழ அதை விரட்டி அடித்து, சௌகியமா கண்ணே சௌகியமா என்று மெதுவாக பாட தன்னுடைய அறையில் இருந்தபடியே கதவு வழியே வந்த பேத்தியின், பாட்டி நீங்க பாடாம இருந்தாலே சௌகியமா இருப்பாங்க தாத்தா, பாவம் அங்க போய் அவங்கள இப்படி படுத்துறீங்களே கிண்டல் காதில் விழுந்து அவர் மனதை லேசாக்க அந்த மனநிலையிலேயே உள்ளே சென்று உடை தரித்து மருமகளுக்கு உதவ சமையல் அறைக்குள் நுழைந்தார். வாயோ நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே, நான் ஒரு நாள் வரும் வரையில் காத்திருடி நதிக்கரையில் என்று பாட
உள்ளே வந்தவரிடம் ஒரு கட்டு முளைக்கீரையை கொடுத்தாள் கௌசி. அப்படியே அங்கேயே இருந்த ஒரு சாப்பாட்டு மேஜையில் அதை வைத்துவிட்டு ஒரு நாற்காலியை இழுத்து உட்கார்ந்தவரிடம், முதல்ல இந்த தோசையை சாப்பிடுங்க மாமா, அப்புறம் ஆயலாம் என்று சொல்லி ஒரு பிளேட்டில் அவர் கேட்டபடி ஒரு முருகல் மைதா தோசையை வைத்து கொடுத்தாள் கௌசி. அவர் கேட்பார் என்று தெரிந்து அங்கிருந்த அம்மியில் ஏற்கனவே அரைத்து வைத்திருந்த பூண்டு வத்தல் மிளகாய் சட்னியை அவருக்கு வைத்துவிட்டு அவர் அதை ஒரு வாய் பீய்த்து வாய்க்கு கொண்டு செல்லும் முன் அவர் கையை தடுத்தாள். ஏன் என்பது போல பார்த்தவரிடம், ஒரு நிமிஷம் மாமா, முதல்ல இதை சாப்பிடுங்க என்று சொல்லி ஒரு மைசூர் பாகை நீட்ட, எதற்கு என்கிறார் போல பார்த்தவர் அவள் சொல்லும் முன்னே தானே புரிந்து கொண்டு, உன்னுடைய மாப்பிள்ளைக்கு பிறந்த நாள் இல்லை இன்னைக்கு, பங்குனி உத்திரம், அதான் ஸ்வீட் அமர்க்களப்படுதோ? பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே, இன்னும் ஒன்று கொடு என்று கேட்டு வாங்கி ரசித்து சாப்பிட்டார். மாமா மாப்பிள்ளைன்னு நாம 2 பேரும் தான் சொல்றோம். இங்க அப்படி ஒருத்தன் இருக்கிறதே இந்த சுஜிக்கு தெரியாது. நம்ம ராஜோ முறைச்சுக்கிட்டு நிக்கிறான். எனக்கு அப்பப்போ கவலையா இருக்கு மாமா. இவரோ நானோ பசங்க கிட்ட இத பத்தி பேசக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு. சில சமயம் பயமா இருக்கு மாமா. நான் ஆசைப்படுறது நடக்கும் தானே மாமா என்று ஏக்கமாக கேட்ட தனது தங்கை மகளை வாஞ்சையுடன் நோக்கினார் கோந்து. கை தட்டை நீட்ட அதில் அவள் வைத்த தோசையை சாப்பிட்டபடி, அம்மாடி, எனக்கு வயசான காலத்துல நீதாமா அன்னலட்சுமி, இப்படி என் பசி எறிஞ்சு மனசார சந்தோஷத்தோட வேளா வேளைக்கு வாய்க்கு ருசியா பண்ற உன்னோட மனசு நிச்சயமா குளிரும். உன்னோட மனசுக்கு பிடிச்சபடி உன்னோட ராமனே உனக்கு மருமகனா வருவாம்மா. இந்த மூத்தவனோட வாக்கு தப்பாது என்று சொல்லிவிட்டு சட்டை பையில் வைத்திருந்த படத்தை எடுத்து, சொல்லடி அபிராமி என்று பாட கௌசிக்கு சிரிப்பு வந்தது. மாமா, அத்தை பேரு அபிராமி இல்ல, பத்மா என்று சிரிக்க, அவருமே ஒரு ஃப்ளோல சொல்றதுதான் விடு என்றார். கரெக்ட் மாமா, எனக்கு அத்தை பேர்ல நம்பிக்கை இருக்கு. அவங்கள நம்புறேன் மாமா. அவங்களோட ஆத்மா என்னோட சுஜியை ராமுடனும் சம்யுவை நம்ம ராஜுடனும் கண்டிப்பா சேர்த்து வைக்கும் மாமா. நான் அதுக்காக அத்தை கிட்ட ஸ்பெஷலா அப்ளிகேஷன் போட போறேன் என்று சொல்ல தலையில் அடித்து கொண்டார் கோந்து இடது கையால் தான். கிழிஞ்சது குடியானவன் கோமணம். வேற வேணை ஏன் வேண்டாம் மருமகளே. உங்க அத்தை கிட்ட அப்படி எனக்கு தெரியாம ஒரு விண்ணப்பம் வைக்காத. அவளுக்கு அந்த கனகானாலே ஜென்மம் எதிரி. இது என்ன புதுக்கதை என்று பார்த்த கௌசியிடம் ஒரு பெருமூச்சுடன், நானும் கனகாவும் ஒரே தெருன்னு தெரியும் தானே. எங்க 2 வீட்லையும் எங்களை சேர்த்து வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டா போதுமா? எனக்கு பத்மா மேலதான் கண்ணு. அது வேற போட்டோ அனுப்பியிருந்தாங்களா. சும்மா ஷகிலா சட்டென்று நிறுத்தி, சும்மா ஸ்னேகா மாதிரி இருப்பா உங்க அத்தை சின்ன வயசுல. முகமெல்லாம் சிரிப்பு. இதற்குள் குளித்து விட்டு வந்திருந்த சுஜி இதை கேட்டபடி அங்கே கதவருகில் நிற்க, இந்த முகமெல்லாம் சிரிப்பை கேட்டவுடன் திரும்பி தன்னுடைய பாட்டியின் போட்டோவை பார்த்தாள். கை தட்டி கொண்டே, கரெக்ட் தாத்தா, பாட்டிக்கு முகத்துல சிரிப்பு தானே இருக்கு. அதான் 4 பல்லு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கே. தேங்காய் பல்லழகி, அதைத்தானே சொல்றீங்க என்று கேட்க பேத்தியை பொய்யாக முறைத்தார். அது அவன் போட்டோ சரியா எடுக்கல. மனசுக்குள், இந்த பல்ல இப்படி போட்டோ எடுக்கும்போது உள்ளுக்குள்ள இழுத்து பிடிச்சு வச்சுக்கோன்னு எத்தனை தடவை சொல்லி இருப்ப, பிடிவாதக்காரி என்று மிரட்டினார். அவ என்னை பார்த்து அழகு காட்டி கொண்டிருந்த போது எடுத்துட்டான் படவா பயல் என்று விட்டு கொடுக்காமல் கூற, சுஜி உள்ளே வந்து அவர் தட்டில் இருந்து ஒரு வாய் தோசையை சட்னியை தொட்டு கொண்டு வாயில் போட்டுவிட்டு சிரித்தாள். அதான் இப்படி அழக காமிக்கிறாங்க பாட்டி. சும்மாரு. செத்து தெய்வமா போனவங்களை இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது சுஜி. குட்டி, இந்தா உன்னோட ஓட்ஸ், நீ கிளம்பு என்றாள் கௌசி. இருமா, தாத்தா ஏதோ சின்ன வயசு ரொமான்ஸ் ஸ்டோரி எல்லாம் எடுத்து விட்டு கொண்டிருந்தார். அதை மட்டும் கேட்டுட்டு போறேனே. பிளீஸ் கோந்து, சீக்கிரம் சொல்லி முடிங்க என்று மற்றொரு வாய் தோசையை எடுத்தாள். கடைசியில அந்த பெரிய தன வீட்டுக்கார பொண்ணு கனகாவோட ஜாதகமும் என்னோட ஜாதகமும் 10க்கு 2 பொருத்தம்னு சொன்னதால நான் தப்பிச்சேன். என்னோட பத்மாவை கை பிடிச்சேன்.
அவளும் எங்க ஊருக்கு வந்து கனகாவோட ஸ்நேகமாத்தான் இருந்தா. இது பொறுக்கலையே எங்க சித்திக்கு. ஒரு நாள் பத்மா கிட்ட வத்தி வச்சுட்டாங்க அந்த பழைய ஜாதக விஷயத்த பத்தி. அவ்வளவுதான். உங்க பாட்டி கையில திரிசூலம் எடுக்காத குறைதான். அப்புறம் எப்படி தாத்தா பாட்டிய சரி பண்ணீங்க? அந்த கூத்தை ஏன் கேக்குற? என்னோட காலேஜில் படிக்கிறவன் ஒருத்தன் டெல்லியில இருந்து வந்திருந்தான். அவன் இந்த ராக்கி ராக்கின்னு ஒன்று கூட பிறந்தவளுக்கு கட்டுவோம் இல்ல, அது மாதிரி மதிக்கிற மற்ற பொண்ணுங்களுக்கும் கட்டுவோம்னு சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சரின்னு எங்க ஊர்ல ஏது ராக்கி, அதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட சொல்லி ஒரு கயிறு கொண்டு வர சொன்னேன். பின்ன என்ன மாமா, அதான் கட்டிட்டீங்கல்ல, அப்புறம்தான் அத்தை உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? சந்தேகமெல்லாம் போயிருக்குமே. அதான் இல்ல, ஒரு தப்பு நடந்து போச்சு. அப்ப எங்க ஊர்லயே இந்த சின்ன பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளப் நடத்துவாங்க. என்னவோ எம்ப்ராய்டரி க்ரோஷா எல்லாம் போடுவாங்க. சரி, எல்லார் முன்னாடியும் அதை கட்டினா பெருமையா இருக்கும்னு நானும் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போனேன். என் பத்மா, அந்த கனகா, கூட ஒரு 2 குட்டிக எல்லாம் இருந்தாங்க. நான் பெருசா ஒரு வீரப்பார்வை பத்மாவை பார்த்துக்கிட்டே கனகா கிட்ட போய், கனகா, என்னோட மனசுல உனக்கு என்ன இடம் கொடுத்துருக்கேன்னு இத்தனை பேர் முன்னாடி சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு சொல்லு பல்லு மேல ஓட்டு பேச முடியாது. நீயும் என் மனசை புரிஞ்சுப்ப பத்மா, நீயும் தான்னு பேசிட்டு சடார்னு கையை நீட்ட என்னோட ஃப்ரெண்டு என்னோட கையில வச்சான் பார் அந்த ராக்கிய. அதை பார்க்காமலேயே கையில எடுத்து எல்லார் மூஞ்சிக்கு நேரையும் அதை பெருமையா நான் பிடிக்க என்ன அடிக்காத குறை. அன்றைய நினைவில் அவர் முகம் வாடியது. தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து உதட்டை பிதுக்கிக் கொண்டனர். இல்லாத கண்ணீரை துடைத்தவர், அந்த படுபாவி ஃப்ரெண்ட் எனக்கு ராக்கின்னு ஒரு மஞ்சக்கயிறு கொண்டு வந்து கொடுத்துட்டான், கடங்கார. அதை தூக்கி காமிச்ச போதுதான் எனக்கே இது தெரிய வர நான் அவனை முறைக்க அவன் ஓடிட்டான். கனகா அழுதுட்டே வீட்டுக்கு ஓட, மற்ற பெண்கள் நடுவுல தன்னோட மானம் போச்சுன்னு என்னோட பத்மா அழுது வீட்டுக்கு வந்து 2 நாள் என்னோட பேசலை. அப்புறம் நிறைய டூயட் பாடி அவளை தாஜா பண்ண வேண்டி இருந்தது. அன்றைய நினைவில் வாய், நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் இருக்கு, அடைபட்ட கடன் எதுவும் இல்லை, 1000 இருக்கு, தப்புகள் 1000 இருக்கு என்று முனகியது. தாயும் மகளும் இப்போது அடக்க முடியாமல் சிரிக்க கோந்து அவர்களை முறைத்தார். அம்மா, என்னம்மா இன்னைக்கு ஸ்வீட் ஸ்பெஷலா மைசூர் பாக்? வருஷத்துல இன்னைக்கு ஒரு நாள் தான் பண்ற என்று சுஜி கேட்க கௌசி முதலில் திருவென விழித்தாள். பிறந்த நாள் என்ற அம்மாவை பொறுமையாக பார்த்து, யாருக்கு என்றாள் சுஜி. ஜீசஸ்க்கு என்று உளறிய தாயை ஒரு மாதிரி பார்த்தாள். அம்மா, அது டிசம்பர்ல, இந்த மைசூர் பாக் எதுக்கு? புரியவில்லையா என நிறுத்தி நிதானமாக கேட்க மாமாவை பரிதாப பார்வை பார்த்து கொண்டே, அல்லாவுக்கு என்றாள் கௌசி. கௌசி உளறுவதை தாங்க முடியாமல், கோந்துதான் குட்டி, அது ராமனுக்கு என்று ஆரம்பிக்க, இதற்கு மட்டும் கௌசி தெளிவாக அவரை பார்த்து முறைக்க, இதற்குள் சுஜி, என்ன ஆச்சு 2 பேருக்கும்? ராமநவமி அடுத்த மாசம் தானே? கௌசி சட்டென்று, அது இது ராமனுக்குத்தான், அல்லா ராமன் என்று மேலும் உளர, சுஜி அவளுக்கு மறை கழண்டு விட்டதோ என்று விழித்து பார்த்து நிதானமாக, என்ன சொன்ன? அல்லா ராமனா? ஒவ்வொரு எழுத்தாக கேட்க கோந்து அவசரமாக, எல்லா ராமனது, உன்னோட காதுல அல்லா ராமன் விழுந்திருக்கும் என்று சமாளிக்க, இல்லை என்று சுஜி தலையாட்டினாள். இல்ல, அம்மா அப்படித்தான் சொன்னாங்க. கௌசியை பார்த்து கண்ணடித்து, ஏமா மருமகளே, நான் தான் மைதா தோசை சாப்பிட்டேன், எனக்கே வாய் குளறலை. நீ என்ன பசிக்குதுன்னு மாவாவே சாப்பிட்டியா? இப்படி குளறுது? நீ எல்லா ராமனுக்கும் தானே சொன்ன என்று சொல்ல, ஆமோதிப்பாக கௌசி இப்போது மண்டையை மட்டும் ஆட்ட, என்னவோ பண்ணி கொள்ளுங்கள் என்ற ஒரு தோள் அசைப்புடன் பெண் எழுந்து சென்றதும் தொப்பென்று அமர்ந்தாள் கௌசி. கௌசி கோந்துவை பரிதாபமாக பார்க்க, வாசல் கதவை திறக்கும் சத்தம் கேட்டு அவர் கண் ஜாடை காட்டவே எழுந்து உட்கார்ந்தாள். கதவுக்கு வெளியே ஷூவை கழற்றி கையில் கொண்டு வந்த பிருத்வி அதை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு கையையும் காலையும் சுத்தம் செய்து நேரே சமையல் அறைக்குள் நுழைந்தான். அம்மா என்று அழைத்தபடி உள்ளே வந்தவன் அங்கிருந்த இருக்கையில் அமர,
அவனிடம் ஒரு டம்ளரில் இஞ்சி கஷாயத்தை கொடுத்தாள் கௌசி. இஞ்சியை நன்றாக அரைத்து அதில் சிறிதளவு வெல்லம் கலந்து கொதிக்க வைத்து பின் ஆறியவுடன் வடிகட்டி அதில் சிறிது தேனும் எலுமிச்சை சாறும் சேர்த்து தினமும் குடிக்கும் வழக்கம் கொண்டிருந்தான் பிருத்வி. காலையில் எழுந்தவுடன் 1 லிட்டர் தண்ணீர், பின் ஓட்டம், கூடவே சிறிதளவு டென்னிஸ் என்று உடற்பயிற்சி செய்து பின் வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா கையால் இது, பின் ஒரு 10 நிமிடம் தினசரி நாளிதழ், குளியல், காலை உணவு, வேலை என்ற கண்டிப்புடன் தனது ஒரு நாளின் அட்டவணை வைத்து அதை பின்பற்றுபவன். சற்றே சூடான அந்த இஞ்சி சாறை அனுபவித்து குடித்தவன் கண்ணில் ஒரு தட்டில் வைத்திருந்த மைசூர் பாக் கண்ணில் பட, முகத்தில் கேள்விக்குறி ஓட, தாயை பார்க்க அவள் தலை குனிந்து இன்னைக்கு பங்குனி உத்தரம் என்று முணுமுணுத்தாள். சட்டென்று முகத்தில் கடுமை பரவ, ஓ, அந்த கேடிக்கு பிறந்த தினமோ? எரிச்சலில் தோய்த்து குழைத்து வந்தது வார்த்தைகள். இப்போது தலையை நன்றாக நிமிர்த்தி ஏதோ சொல்ல வந்த கோந்துவை கை காட்டி நிறுத்தி, என்னடா நானும் பாக்குறேன், என்னவோ அவன் என்னமோ ரவுடி மாதிரி சொல்ற, நீ ஏதோ காலேஜ்ல முன்ன பின்ன இருந்தான்தான்,